இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு பெருசாக மோல்டு எதுவுமே தேவைப்படாது. சூப்பராக மாம்பழத்திலே அழகாக ஊற்றி மேங்கோ கட் குல்ஃபி சூப்பராக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா இனிப்பாக நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே அந்த காம்பை மட்டும் நீக்கி உள்ளே ஸ்பூனை வச்சு இந்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே அழகாக அந்த கொட்டை வந்து வெளியில் வந்துடும். இது மாதிரி எல்லா சீடுமே வெளியில் எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து அந்த ஸ்கின்னை தூக்கி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் போட்டுடலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி டீசீட் பண்ணும்போது இந்த மாதிரி பல்ப் கொஞ்சம் வரும். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோ. நான் இன்னைக்கு பாதாம் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா வேறு என்ன சேர்க்கணுன்றது ஸ்க்ரீனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுருக்க பால், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்படியே க்ரீமியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படியே திக்காக லஸ்ஸி மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, மாம்பழத்துக்குள்ளே இந்த மிக்சரை வந்து சேர்த்துக்கணும். இது குறைஞ்சது 8 hours இல்லைனா ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மறுநாள் இந்த மாதிரி எடுத்து லேசாக தண்ணியில் காமிச்சிங்கன்னா அந்த ஃப்ரீசிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீலர் யூஸ் பண்ணி பீல் பண்ணி அப்படி கத்தியால் கட் பண்ணிக்கிட்டு அப்படி ஸ்லைஸாக வரும். சில்லுன்னு எடுத்து சோப்பெல்லாம் முக்கியமாக இது மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.